திருவண்ணாமலை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ஓம் சக்தி நகரை சேர்ந்தவர் அரவிந்தன். இவர் வங்கியில் காசாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். தனது பொழுதுபோக்கிற்காக உள்ளூர் வெளிநாட்டு நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், தபால் முத்திரைகள், விதவிதமான விநாயகரை சேர்த்து வைக்கும் பழக்கம் கொண்டவராவார். பற்று கொண்டு அன்றிலிருந்து தற்போது வரை 28 ஆண்டுகளாக விதவிதமாக பல்வேறு விநாயகரை வாங்கி வைத்து தனது வீட்டில் பராமரித்து வருகிறார். விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு தனது வீட்டில் உள்ள உறவினர்களின் உதவியுடன் தனது வீட்டு மாடியில் இரும்பினால் தகர கொட்டகை அமைத்து அதில் சேகரித்து வைத்திருக்கும் 3000த்திற்கும் மேற்பட்ட விநாயகர் பொம்மைகள், இந்த கண்காட்சியில் ஆன்லைன் ரம்மியை தடை செய்யும் நோக்கில் விநாயகர் சீட்டு விளையாடுவது போன்றும், தசாவதார விநாயகர், காய்கறி மற்றும் பழங்களால் ஆன விநாயகர், கும்ப விநாயகர், டெலிபோன் கார்டுலெஸ் விநாயகர் இடம்பெற்றுள்ளது. தற்போதைய சூழலுக்கு ஏற்றாற்போல் செல்போன் விநாயகர், மருத்துவம் பார்க்கும் விநாயகர், செல்ஃபி பிள்ளையார், இசை நிகழ்ச்சி நடத்தும் விநாயகர், கிரிக்கெட் விநாயகர், யோகா விநாயகர், பாரம்பரிய பொருட்களை கொண்டு உணவு தயார் செய்யும் விநாயகர், பொம்மைகள் என களிமண், டெரகோட்டா உள்ளிட்ட பல்வேறு பொருட்களில் தயாரிக்கப்பட்ட விநாயகர் கண்காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தது. காகிதம், மண் முதல் தங்கம், வெள்ளி, கண்ணாடி உள்ளிட்ட பலவிதமான 3000த்திற்கும் மேற்பட்ட கண்காட்சியிலும் விநாயகர் கொலுவிலும் வைக்கப்பட்டது. திருவண்ணாமலையில் உள்ள அனைவரது கவனத்தை ஈர்த்ததால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் மாலை நேரத்தில் வந்து பல்வேறு விதமான தனித்துவமான விநாயகரை கண்டு ரசிப்பதும், செல்ஃபி எடுக்கும் காட்சிகளும் அங்கு நிகழ்கிறது. குறிப்பாக சுவிங்கத்தினால் ஆன பிள்ளையாரும், செல்ஃபி எடுக்கும் பிள்ளையாரும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. பெண்கள் பயன்படுத்தும் காதணி, செயின், மோதிரம் போன்ற விநாயகரும், கீ செயின்களில் பலவிதமான விநாயகரும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தது.
கொலு மற்றும் கண்காட்சி வருகின்ற 31ஆம் தேதி வரை இருக்கும் எனவும், கடந்த 28 ஆண்டுகளாக விநாயகர் மீதுள்ள ஈர்ப்பினால் விநாயகர் பொம்மைகள், சிலைகள், கீ செயின்கள் என இதுவரை 3000த்திற்கும் மேற்பட்ட விநாயகரை தான் சேமித்து வைத்துள்ளதாகவும், பல்வேறு நாடுகளுக்கு சென்று அங்குள்ள விநாயகரை வாங்கி வருவது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், தன் கொலுவையும் கண்காட்சியும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு செல்வது தனக்கு மிகுந்த மன நிம்மதியை அளிப்பதாகவும் கட்சி உரிமையாளர் தெரிவித்தார். ஈவினிங் 5லேருந்து 9 வரைக்கும் பார்க்கலாம். விதவிதமாக இருக்கணும். அந்த அரிசியில் இருக்கிறது, கிளாஸு, AK-47 வச்சுட்டு இருக்கிற மாதிரி, டாக்டர் மாதிரி, வக்கீல் குமாஸ்தா மாதிரி, லேண்ட்லைன் பேசுறது, அப்புறம் கார்ட்லெஸ் பேசுறது, இப்போது செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் விதவிதமாக சேகரிச்சுட்டு வந்து வச்சுருது. எந்த ஊருக்கு போனாலும், நாட்டுக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்கிற ஸ்டாம்ப்பு, காயினில் பிள்ளையாக இருந்தாருன்னா அதையும் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வந்து கூட வச்சுக்கிற மாதிரி வருது. எல்லாம் சில்வர், கோல்டு, அது மாதிரி ஆல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜெம்ஸு, ஈவன் வத்திப்பட்டி, கிரேக்கர்ஸு, எல்லா இடத்துலையும் இருக்கிற விநாயகர் இங்கே இருக்குது. இது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ தட் அந்த முயற்சிக்கு நீங்களும் வந்து என்னை பார்த்து நீங்களும் உங்கள் வீடுகளில் இது மாதிரி ஆரம்பித்து வச்சிங்கன்னா எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்துக்கு. கிட்டத்தட்ட இப்போ 3000 பிள்ளையார் இருக்குது. இட வசதி இல்லாதனால கொஞ்சம் நிறையா வைக்கல. நிறையா எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. கீ செயின், டெரக்கோட்டா, தேங்காய், விதவிதமான தேங்காய் மட்டைகள், தேங்காய் மூடிகள், அந்த மாதிரி துணியில் பெயிண்டிங், அப்புறம் பட்டு நூல் பெயிண்டிங், ஹேண்ட் பெயிண்டிங், வினைல் பெயிண்டிங், எல்லா விதமான பெயிண்டிங்லேயும் இருக்குது. ஒரு பிள்ளையார் மாதிரி இன்னொரு பிள்ளையார் இல்லாத மாதிரி புதுசாக வர மாதிரி இந்த குபேரன் பிள்ளையார், விநாயகின்னு சொல்லுவாங்க, பெண் ஒரு இந்த பிள்ளையார், அந்த மாதிரி தசாவதாரம், கிரிக்கெட் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, கம்ப்யூட்டரில் ஒரு கேம்ஸ் விளையாடுறது, இதெல்லாம் வச்சுருக்கு. அது மாதிரி இப்போ சீட்டு விளையாடுற மாதிரியும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். என் பெயர் அரவிந்தன். எல்லோரும் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்லா சிறப்பாக கொண்டாடி சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக இருக்குமாறு அந்த ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக்